வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணித மேதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.5 பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மு. த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் சம் ஆஃப் த animals are given below. The elephant 20 km per hour, the lion 80 km per hour, the cheetah 100 km per hour. Find the following ratio of their speed in simplified form and find which ratio is the least. என்ன இதிலே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த கீழே கொடுத்துருக்க ரேஷியோக்கெலாம் சிம்பிளிஃபை ஃபார்ம் போட்டுட்டு இதில் எது லீஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஷின் இருக்குது. ஃபஸ்ட் இதில் என்ன கொஷின் தான், இந்த எலிஃபண்ட்டுக்கும் லயனுக்குமான ரேஷியோ ஒன்று, நெக்ஸ்ட்டு லயன் அண்டு சீத்தா ரேஷியோ, நெக்ஸ்ட் வந்து எலிஃபண்ட் அண்டு சீத்தா ரேஷியோ. ஃபஸ்ட் இது மூணுக்கும் ரேஷியோ போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதில் எது லீஸ்ட்டுன்னு பார்க்க போகலாம். ஃபஸ்ட் ஒன், த எலிஃபண்ட் அண்ட் த லயன். எலிஃபண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 20:, லயன் எவ்வளவு? 80. 20:80 ரேஷியோவில் போகுது. ஓகே, இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 8 எவ்வளோ டைம்ஸ் வருது? 1:2, 4 2s are 8, 1:4. இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வேணால் நம்ம வந்து இதை வந்து ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 1:2, 4 2s are 8 அது மாதிரி போட்டு நெக்ஸ்ட் இதை வந்து ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு த லயன் அண்ட் த சீத்தா. லயன் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். சீத்தா எவ்வளவு? 100 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 8 and 10க்கான காமனாக எந்த டேபிளில் வருது? கரெக்டு 2 டேபிளில் வருது. 2 டேபிளில் 8 எவ்வளோ டைம்ஸ் வருது? 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 10 எவ்வளோ டைம்ஸ் வருது? 5. 5 2s are 10. அப்போ நம்ம ரேஷியோ என்ன கிடச்சிருக்கு? 4:5. நெக்ஸ்ட்டு எலிஃபண்ட் அண்ட் சீத்தாவோட ரேஷியோ. எலிஃபண்ட் எவ்வளவு? 20. சீத்தா எவ்வளவு? 100. 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கு காமனாக எந்த டேபிளில் வருது? 2 டேபிளில். 1 2:10 எவ்வளோ டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ். 5 2s are 10. ஓகே, இதுக்கான ரேஷியோ என்னது? 1:5. 3க்குமே வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 4th கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த ரேஷியோவில் வந்து எது லீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 3 ரேஷியோஸையும் எடுத்துட்டோம். எப்படி நம்ம லீஸ்ட்டுன்னு கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4/5, 1/5. இப்போ ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி இருக்கும்? டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் எது லீஸ்ட்டோ அதை லீஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் எல்லாமே வந்து சேமாக இருக்க மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 எடுத்துகிட்டு 1/4க்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 2:4 4 2s are 8. அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 4/5க்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8, 5 2s are 10. 1/5க்கும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து சேமாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 2:2, 5 2s are 10. இதே மாதிரி டினாமினேட்டரில் வந்து சேம் வர வரைக்கும் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதே மாதிரி சேம் எல்லாத்துலேயும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். டினாமினேட்டர் வந்து 1/4க்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 வருது. இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 20ன்னு சேம் டினாமினேட்டர் வருது. இப்போ நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 16/20, இங்கே 4/20. இதில் எது லீஸ்ட் ஒன்? 4/20 தான் டினாமினேட்டரில் சேமாக இருக்கும்போது நியூமரேட்டரில் எது லீஸ்ட்டோ அதான லீஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எது லீஸ்ட்டு? 4 தான் லீஸ்ட்டு. 4 தான் ஸ்மாலர் ஒன். இது எதோட ரேஷியோ? எலிஃபண்ட் அண்ட் சீத்தாவோட ரேஷியோ தான் 1:5. இதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ லீஸ்ட்டு ரேஷியோ இது எலிஃபண்ட் அண்ட் சீத்தாவுடைய ரேஷியோ தான்.
ratio of elephant to cheetah is least. Next, second one, a particular high school has 1100 students, 50 teachers and 5 administrators. If the school grow to 180 students and the ratio or maintain the find the number of teachers and administrators. First வந்து ஒரு ஸ்கூலில் வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் 50, 5 ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்க இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1800 ஸ்டூடெண்ட்ஸாக போகும்போது டீச்சர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் கண்டுபிடிப்போம்? வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 டீச்சர்ஸ் அப்படின்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 டீச்சர்ஸ்னால் இன்ட்டு 1800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ டீச்சர் வருவாங்க, இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். ஜீரோக்கு ஜீரோஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காமன் டேபிள் பார்க்கலாம். இது 5 டேபிளில் 1 5 is 5, 0, இதுவும் சேம் கீழே இதுவும் 5 டேபிளில் வரும். எவ்வளோ டைம்ஸு? 3 5s are 15. இப்போ இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ண போகிறோம். எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில். 1 3 is 3, 6 3s are 18. ஓகேவா? கேன்சல் பண்ணுறத கேர்ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கள். மேலே ஒன்று கேன்சல் பண்ணால் கீழே கண்டிப்பாக அதே நேரம் கேன்சல் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிப்போம். கீழே வந்து டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது. மேலே என்ன இருக்குது? 10 into 6, 10 6 are 60. அப்போ எவ்வளோ டீச்சர்ஸ் இருப்பாங்க? 60 டீச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். சேம் இதே மாதிரி தான். 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க? 5. அப்படின்னா 1800க்கு எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க? ஜீரோக்கு ஜீரோஸ் அதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகுமா 5 டேபிளில்? இங்கே 5 1 is 5, இங்கே என்ன வரும்? 3 5s are 15. சேம் அதே மாதிரி தான் இங்கே 3 டேபிளில் 1 3 is 3, 6 3s are 18. இப்போ நம்ம என்ன இருக்குது? கீழே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குது? 1 6, 1 6 is 6 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? 1800 ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே ரேஷியோவில் வந்து 60 டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க, 6 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம்ம, ஐ ஹாவ் அ பாக்ஸ் விச் ஹேஸ் 3 green, 9 blue, 4 yellow, 8 orange colored cubes in it. ஒரு பாக்ஸுக்குள்ளே க்யூப்ஸ் இருக்குது. 3 green, 9 blue, 4 yellow, 8 orangesனு உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேஷியோ எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் டு எல்லோ? ஆரஞ்சுக்கும் எல்லோக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் க்ரீன் அண்ட் ப்ளூ? க்ரீனுக்கும் ப்ளூக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் கேன் பி ஃபார்ம்டு வென் யூ கம்பேர் ஈச் கலர் டு எனி ஒன் ஆஃப் த அதர் கலர்ஸ்? இந்த 4 கலர்ஸையுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி எத்தனை வேல நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஆரஞ்சு டு எல்லோ. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட நம்பர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆரஞ்சு, அது 8. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டு, எல்லோக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 க்யூப்ஸ். ஓகே, இது ரெண்டுக்கு தான் நம்ம வந்து ரேஷியோஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் காமனாக எந்த டேபிளில் வருது? 2 டேபிள்லேயும் வருது. அதை விட சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? 4 டேபிளில் ரெண்டுமே காமனாக இருக்குது. இப்போ 4 டேபிள் 8 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 1 4 is 4, 2 4s are 8, 2 times. நெக்ஸ்ட்டு 4 1 டைம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை ரேஷியோ என்ன வந்திருக்கு? 2:1ன்ற ரேஷியோவில் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ க்யூப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் க்ரீன் அண்ட் ப்ளூ க்யூப்ஸ். ஃபஸ்ட் என்ன இருக்குது? க்ரீன் எவ்வளோ இருக்குது? 3. ப்ளூ is 2. நெக்ஸ்ட்டு ப்ளூ எவ்வளோ இருக்குது? 9. இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுக்கு எது காமன் டேபிள்? 3 டேபிள். 3 டேபிளில் 3 எவ்வளோ டைம்ஸ்? 1 3 is 3. 9 எவ்வளோ டைம்ஸ்? 3 3s are 9. இதுதான் வந்து க்ரீன் அண்டு ப்ளூ பால்க்கான சிம்பிளிஃபை ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் கேன் பி ஃபார்ம்ட் இன் அ கலர் க்யூப்ஸ். கலர் க்யூப்ஸை வச்சு நம்ம எவ்வளோ வேலை வந்து
ரேஷியோஸை ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? க்ரீன் டு ப்ளூ ரேஷியோ ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கலாம்? க்ரீன் இஸ் டு ப்ளூன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் எல்லோ, நெக்ஸ்ட்டு க்ரீன் ஆரஞ்ச். ஓகே, இப்போ க்ரீன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ப்ளூவில் ப்ளூ இஸ் டு க்ரீன், நெக்ஸ்ட்டு ப்ளூ இஸ் டு எல்லோ, நெக்ஸ்ட்டு ப்ளூ இஸ் டு ஆரஞ்ச். இப்போ ப்ளூ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு yellow is to green, next yellow is to blue, next yellow is to orange. Okay, yellow முடிஞ்சு. next orange கூட orange is to green, orange is to blue, next orange is to yellow. இப்போ எவ்வளோ வேஸில் வந்து நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்க முடியும்? 1 3 is 3, 2 3 are 6, 3 3 are 9, 4 3 are 12. 12 வேஸில் வந்து நம்ம வந்து ரேஷியோஸை கண்டுபிடிக்க முடியும். டோட்டலாக 12 ரேஷியோஸ் நமக்கு இருக்குது. Fourth sum, A gets double of what B gets and B gets double of what C gets. Find A is to B and B is to C and verify whether the result is in proportion or not. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பியோட வேல்யூ என்ன இருந்தாலும் அதை விட ஏ டபுளாக இருக்கும், சியோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் அதை விட பி டபுளாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி இந்த ரேஷியோவில் நம்ம வந்து அது ப்ரப்போசிஷனாக இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ். ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் டு பி. பி வந்து என்னவா இருந்தாலும் அதை விட டபுளாக இருக்கும் 2. இப்போ நம்ம என்ன நம்பர் எடுத்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ 2பிக்கு எடுத்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து என்னவா இருக்கும்? அதை விட டபுள் என்ன இருக்கும்? 4ன்னு இருக்கும். 2 2s are 4 இல்லையா? அதை விட டபுள், 2 விட டபுள் 4 இருக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்? 1 2 is to 2 2s are 4. ரேஷியோ வந்து எப்போவுமே சேம் 2 is to 1 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? B is to C. சேம் அதே மாதிரி தான் C என்ன வேல்யூ இருந்தாலும் B டபுளாக இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் ரேஷியோஸ் வரும். 2 is to 1. இப்போ ஏபி ரேஷியோனது 2 is to 1, பிசி ரேஷியோனது 2 is to 1. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ இது வந்து ப்ரப்போசிஷனாக நம்ம செக் பண்ணணும். ப்ரப்போசிஷன்னா எப்படி இருக்கும்? A is to B as B is to C, AD equal to BC. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்குறோம். ஏடிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமு, பிசிங்கிறது வந்து மீன்ஸ். இப்போ இந்த ரேஷியோ பார்க்கலாம். 2 is to 1 as 2 is to 1. நெக்ஸ்ட் வந்து எஸ்டீம் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 2 is to 2. நெக்ஸ்ட் மீன்ஸ் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 2 is to 2 தான் வருது. அப்போ ரெண்டு சைடு 2 ஈக்குவலாக வருது. ஸோ இந்த ரேஷியோ வந்து ப்ரப்போசிஷன். கொஸ்டினில் ப்ரப்போசிஷன் ஆர் நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. எஸ், ப்ரப்போசிஷன்.